அண்மைச் செய்தி. அண்ணா பல்கலை துணைவேந்தர் நியமனத்திற்கான தேடுதல் குழுவை தமிழ்நாடு அரசே அமைப்பதற்கான சட்டம் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். விவரங்கள். பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் என்பது ஆளுநரிடமிருந்து மாற்றம் செய்யப்பட்டு தமிழக அரசே அதனை நியமிக்கும் என்ற சட்ட மசோதாவானது தமிழக அரசு சார்பாக சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டது. இது நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் தற்போது அமலுக்கு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த சட்ட திருத்த மசோதா அடிப்படையில் பல்கலைக்கழகங்கள், குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம் ஆகிய 4 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான அந்த சர்ச்சிங் கமிட்டி என்பார்கள், தேடுதல் குழு. அந்த தேர்தல் குழுவை தமிழக அரசு நியமிப்பதற்கான அந்த அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கான உத்தரவானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அந்த உத்தரவில் கடந்த காலங்களில், அதாவது இந்த அரசிதழில் மாற்றம் செய்வதற்கு முன்பாக ஆளுநருடைய வயசம் அந்த விஷயங்கள் இருக்கும் பொழுது, துணைவேந்தர் நியமிக்கக்கூடிய அந்த அதிகாரம் இருக்கும் பொழுது ஆளுநர் என்ற அந்த பதமானது அந்த அரசிதழில் இடம்பெற்றிருக்கும். தற்போது அது மாற்றம் செய்யப்பட்டு தமிழக அரசு என்ற பதத்துடன் தற்போது அந்த அரசாணையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுபோன்று துணைவேந்தர்களை நியமனம் செய்வதற்கான அந்த சர்ச்சிங் கமிட்டி எனப்படக்கூடிய தேர்தல் குழுவை அமைப்பதற்கான உத்தரவு வெளியிடப்பட்டு அதற்கான அரசிதழ் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.